கோடை விடுமுறை முடிந்து வரும் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2024-25ஆம் கல்வியாண்டில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வரும் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நாளில் பள்ளிகளை திறக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜூன் 6ஆம் தேதி மாணவ செல்வங்களை அன்போடு வரவேற்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அதன் பலவீனத்தை பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொண்டதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மத்தியில் பலவீனமாக இருந்த காங்கிரஸ் அரசு உலக நாடுகளிடம் உதவிக்காக கையேந்தியதாக குறிப்பிட்டார். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நினைவு கூர்ந்த பிரதமர், பாஜக ஆட்சியில்தான் பாகிஸ்தான் மண்ணிலேயே நுழைந்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக பெருமிதம் தெரிவித்தார். இமாச்சல பிரதேசத்தின் உயர்ந்த சிகரங்கள் நமது எண்ணம் உயர்வாக இருக்க வேண்டும் என போதிப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். தாய்நாட்டை யாரும் இழிவாக பேசுவதை அனுமதிக்க மாட்டேன் என்று கூறிய பிரதமர் மோடி, பாரத் மாதா கி ஜெய் என்றும் வந்தே மாதரம் என்றும் சொல்வதில் காங்கிரசுக்கு பிரச்சனை இருப்பதாகவும் விமர்சித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு மத்திய மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்த 12 மணி நேரத்தில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை கிழக்கு மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. பின்னர் வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை மாலைக்குள் தீவிர புயலாக வலுவடையும் எனவும், நாளை மறுதினம் நள்ளிரவில் சாகர் தீவு கெபுபுவாரா இடையே கடுமையான சூறாவளி புயலாக கடக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேற்கு மத்திய மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து வடகிழக்கு திசையை நோக்கி நாளை காலை கிழக்கு மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனை முன்னிட்டு சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது.